ஸோ அப்போ ஐடியாலஜி பேசக்கூடியவங்க எப்படி வாரிசு அரசியலை ஏற்றுப்பாங்க? ஸோ அதனால் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியாலஜிலாம் ஓரம் கட்டப்படுது, வாரிசுகள் இவங்கெல்லாம் முன்னிறுத்தப்படுறாங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகுது, இதெல்லாம் பண்ணும்போது கொள்கைக்காக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வெளில போயிடுவாங்கல்ல. ஸோ இந்த கட்சியில் பெருசாக கொள்கை பிடிப்பு இல்லை அப்படின் போது அவங்கெல்லாம் வெளில போவாங்க. அப்புறம் யார் உள்ளே வர ஆரம்பிப்பா, ஓகே கட்சிக்குள்ளே அரசியலுக்குள்ள வந்து நிறைய சம்பாதிக்கலாம் போல், அதிகாரத்தில் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும். ஸோ அந்த அந்த ஆசையில் நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்ல ஆட்கள்லாம் வெளில போக ஆரம்பிப்பாங்க, பணத்துக்காக வர ஆட்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. இது எல்லா கட்சிக்கும் நடக்கிறது தான். இது காங்கிரஸுக்கும் ஒரு பாயிண்ட்ல நடந்திருக்கும், பெரிய அமைப்புகள் எல்லாத்துக்கும் இது நடக்கும். ஸ்டார்டிங்கில் ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, போக போக ஸ்லோவாக டைல்யூட் ஆவாங்க, வீக்காக ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க இன்றைக்கி ஒரு க்ரோவிங் ஸ்டேஜில், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. எப்படி திமுக வந்து 50-60s இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இங்கே ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கே முன்னாடி ஸ்ட்ராங்காக இருந்தது, இன்றைக்கி வீக் ஆயிடுச்சு டிஎம்கேல. என்னதான் ஒரு கொள்கை பலவீனமான கட்சியாக இப்போ மாறினாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களோட பலமும் சரி, அந்த கட்சியோட அதிகாரம் ஆதிக்கமும் வந்து ரொம்ப யாராலையும் அசைக்க முடியாமல், இப்போது என்னென்னா பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்காங்க. அதை யாராலையும் மறுக்க முடியாதுல்ல சார்?